ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் BLFF. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் ஒன் ஷார்ட் நேம், ஐ டோன்ட் நோ, மை கசின் இஸ் மை பெட்மேட். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பூனைக்குட்டி ஒரு நாயை பார்த்து பயங்கரமாக பயந்துட்டுருக்கு. அப்போது நம்ம ஜிமினா, செல்லக்குட்டி நீ எங்கே போன, உனக்காக நான் பால் வச்சுருக்கேன் பாரு, வா வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. எல்லா இடமும் தொலைவிட்டுருக்காரு. அப்போ நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. என்னடா குலைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்க வராரு. பார்த்தா அங்கே ஒரு நாய் நம்ம பூனைக்குட்டியை பார்த்து குலைச்சிட்ருக்கு. ஹேய், ஓடிப்போ ஓனர்கிட்டயே, உனக்கும் வேறு வேலை இல்லை, உன் ஓனருக்கும் வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னையும் பூனையும் வந்து நச்சரிச்சுட்டே இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி வச்சாரு. அதை அப்படியே டெரராக பார்த்துட்ருக்கு நம்ம ஜிமினாவை. அப்போ அந்த ஓனர் அங்கே வராங்க. என்னப்பா ஜிமினா, என்னோட டாகை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? இன்னொரு தடவை நாய் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் பூனைக்குட்டி இருக்காது பார்த்துக்க, பேம் அவனை பார்த்து கொலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஜேகே சொன்னால் அடுத்த நிமிஷமே ஜிமினாவையும் அந்த பூனையும் குலைக்க ஆரம்பிக்குது. ஏய் ஜேகே, நீ வர வர ரொம்ப பண்ணிகிட்ருக்க, அப்புறம் ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டாரு. என்னடா பண்ணுவ, உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்றாங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து போகிறாரு. இங்கே பாரு கிட்டி, இனிமே அந்த பக்கத்து வீட்டுக்கெலாம் போகாத. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவன் சரியான சூனியக்காரன். அவன் வீட்டுக்கு போனால் ஒன்று சூப் வச்சு குடிச்சிருவான். அந்த நாய் ஒன்று கடிச்சு சாப்பிட்ரும். அதனால் அந்த சைடே போகக்கூடாது, சரியா? அந்த நாய் அதான் அந்த பேம் இருக்குல்ல, அதை பார்த்தாலேயே இல்லை நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே இரு, அப்புறம் நீ காணா போயிட்டேன்னா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிமினாவோட அம்மா, டே ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னம்மா, நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன், இதை போய் ஜேகே வீட்டில் கொடுத்துட்டு வா, இது ஜேகேக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றாங்க. அம்மா போம்மா, என்னாலாம் முடியாது, அவன் வீட்டுக்கு நான் சத்தியமாக போக மாட்டேன், உங்களுக்கே தெரியும்ல எனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு சொல்லி. அப்புறம் ஏம்மா என்ன அவன் கூட துரத்ததுல இருக்கீங்க? டே என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கேன், அவன் வேறு யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல, அவனோட கசின் தானே, அவன் கூட நீ ஏன்டா இவ பற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்கா? அம்மா, நான் சண்டை போடுறேன், அவனை மாதிரியே ஒரு நாயை வளர்த்து வச்சுருக்காமா, அது என்னன்னா என் கிட்டியை பார்த்து குலைக்குது. எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை மாதிரியே அவன் நாயும் இருக்குமா? டேய், அவன் முன்னாடி போய் அந்த நாயின்னு சொல்லாதடா, அவன் திட்டுவான் அப்படின்றாங்க. அம்மா, என்னம்மா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? விடு ஜிமின் ப்ளீஸ், இதை போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அம்மா போம்மா, அந்த நாய் என்னை பார்த்தாலே விடாதுமா, குலைக்குமா அப்படின்றாங்க. இல்லை அப்படிலாம் பண்ணாதே, நீ போ அப்படின்றாங்க. அம்மா கரெக்டாக அப்பா வராங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நம்ம ஜேகேவோட வீட்டுக்கு வராரு. போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டுருக்காரு. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு கார்டனுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. பேம், இன்றைக்கி உனக்கான டார்கெட் வந்துருச்சு போலவே அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிமினா அங்கே ஒளிஞ்சிட்ருக்கிறத நம்ம ஜேகே பார்த்துட்டாரு. அதனால தான் வேணும்னே உங்களுத்துட்ருக்காரு. என்ன பேம் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே ஜேகே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சு தானே நீ வேணும்னே பண்ணுற, நீயும் பேம் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுவா, முடிஞ்சால் உள்ளே வாயேன் அப்படின்றாங்க. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கத்துறாங்க. நம்ம ஆன்ட்டி கேட்கவே இல்லை, அவங்க உள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்ட்டி உள்ளே ஏதோ சமைச்சிட்ருக்காங்க, நீங்கள் கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க, என்னன்னு என்கிட்டே சொல்லலாம் அப்படின்றாங்க. நான் ஆன்ட்டிக்கிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நீ இப்படி பேசுகிற, கையில் என்ன வச்சுருக்கா, எனக்கு காட்டு அப்படின்றாரு. முடியாது, நான் இதை ஆன்ட்டிக்கிட்ட கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேம் அவனை புடிடா அப்படின்னு சொல்கிறாங்க. பேம் குலைக்க ஆரம்பிக்குது. என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ருக்காரு. ஜேகே வந்துட்டு பேம் பேம் இங்கே பா, பின்னாடி வான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வேணுமுன்னே பேம் டக்குன்னு போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமினா அப்படியே ஜேகே மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜேகேக்கு பிடிச்ச டிஷ் கீழே விழப்போகுது. அட இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை கீழே தள்ளி விட்டுட்டு அவர் போய் அந்த விழுந்ததை போய் எடுக்க போகிறாரு. கரெக்டாக பிடிச்சிடுறாரு. நம்ம பேம் மறுபடியும் ஜிமினாவுக்கு துரத்த ஆரம்பிக்குது. ஜிமினா பயந்துக்கிட்டே ஜேகேவோட வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அந்த பேம் அப்பையும் விட மாட்டேங்குது. அப்போ ஜேகே அதை வச்சுட்டு பேம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது வந்து அப்படியே நிற்கிது. பரவாயில்லையே, இன்றைக்கி நீ நல்ல வேலை செஞ்சுருக்க, உனக்கு நான் எனக்கு பிடிச்சதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டுட்டு வாலாட்டிட்டு நிற்கிது. ஜிமினா பாவமாக அப்படியே போய் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேவோட அம்மா வராங்க. என்னாச்சு ஜிமினா, நீ ஏன் இப்படி ஒளிஞ்சிட்ருக்க? ஆன்ட்டி, நான் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன், இனிமேல் வந்தேன்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன்னு சொல்கிறேன், இது உன் வீடு மாதிரி தானே, ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே, நான் இங்கே வரக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கே இதோ இவனையும் வளர்த்து விட்ருக்கீங்க, அவன் என்னன்னா கூட இன்னொன்று வளர்த்து விட்ருக்கான் அவனை மாதிரியே.
அப்புறம் பாருங்க ஆண்டி, இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிமினா, நீ அந்த பேம்க்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று கொடுத்தினா அதுவும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. ஆண்டி, எனக்கு ஒன்றும் அது கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனை மாதிரியே தான் அந்த டாகும் இருக்குது. அப்போது நான் எப்படி அவன்கிட்ட பழக முடியும் சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்லை, நீ ஒன்று வாங்கிட்டு வந்தல அதை பேம்க்கு கூட அப்படின்றாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போகிறாரு. அது அப்படியே ஒரு மறைச்சு பார்க்குது. ஆண்டி பாருங்க ஆண்டி, என்ன இது மறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட பேம், நீ நல்ல பையனாக இருக்கியே செல்லக்குட்டி, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜேகே கொஞ்சிட்டு இருக்காரு. ஜேகேவை அவங்க அம்மா தலையிலே ஒரு அடி வச்சு, ஏன்டா அப்படி பண்ணுற, அவன் உன் கூட தானே சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கான். எப்போ நீ இந்த டாகை வாங்கினியோ அப்போலேருந்தே அவன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், உன் கூடயும் சரியாக பேச மாட்டேங்கிறான். அப்பையும் என் கூட பேசுவான். அது என்ன, அவங்க வீட்டிலேருந்தே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். நீ இப்படியே பண்ணனா அப்புறம் எப்படிடா அவன் கூட பேசுவான் அப்படின்றாங்க. அம்மா, எனக்கு ஒன்றும் அவனை மாதிரி பயந்தாங்குழிலாம் தேவையே கிடையாது அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் தான், நீ என்ன பயந்தாங்குழின்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஜிமினா அடிக்க போகிறாரு. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத, இது எப்பொழுதும் போல வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் ஜிமினா, உனக்கு பிடிச்சதை நான் பண்ணியிருக்கேன், வேணா எடுத்து சாப்பிடு அப்படின்றாங்க. என்ன ஆண்டி பண்ணியிருக்கீங்க, இங்கே வா வந்து பாரு அப்படின்றாங்க. போனோடனே ஜிமினா, ஹை எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்போது ஏதோ காரமாக இருக்க பொருளை சாப்பிட்டுறாரு. ஐயோ எனக்கு தண்ணி 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 அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. நம்ம ஜேகே, தண்ணி வேணுமா, தோ இந்த பேம் இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு பேமுக்கு ஊத்துறாரு. டேய், நான் உங்ககிட்ட தண்ணி கேட்டேன்டா. ஆண்டி பாருங்க ஆண்டி, எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. ஜேகே, ஒழுங்காக கொடு அப்படின்றாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு போகிறாரு. ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. ஆண்டி பாருங்க ஆண்டி, இரு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஜேகேவோட அம்மா தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமினாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தானடா அப்படி பண்ணுற, ஒரு நாள் நீ வருவல்ல, அப்போ நான் உன்னை வச்சு செய்கிறேன் இரு அப்படின்றாங்க. அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. கிளம்பு கிளம்பு, திருப்பி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போ உனக்கு என்ன தாண்டா ப்ராப்ளம், எதுக்கு என்ன தேவையில்லாமல் வம்புழுத்துட்டே இருக்க, எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கணும் வம்புழுக்கணும்னு, அதனால தான். நீ மட்டும் இங்கேருந்து போயிட்டேன்னு வச்சுக்கவேன், எனக்கு வம்பளுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதான் நீ வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம், அப்படி இல்லைன்னா உன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வேணுமுனே என் டாகை குலைச்சி பூனையை கூப்பிட்டு வேணுமுனே வம்பளுப்பேன் அப்படின்றாரு. டே, அப்போ இந்த வேலையெல்லாம் நீ தான் பண்ணிகிட்டு இருந்தியா, என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட் ஃபுட் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், அது உன் வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் யாரோட வேலை, என் வேலை தான். இனிமேல் என்னோடய கேட்டுக்கு நீ சாப்பாடு கொடுத்தேன்னு வச்சுக்குவேன், உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நான் ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷன், உனக்கு என்ன பிடிக்கல அதனால் என்ன திட்டிகிட்ருக்க வம்பிழுத்துட்ருக்க, பூனை உனக்கு என்னடா துரோகம் பண்ணுச்சு, அதுவா உன்னை வரவழைக்க வேறு வழி இல்லையே, அதனால தான். நீ சின்ன பையன் தானே, உனக்கு கொஞ்சமாச்சும் வெளியே வரணுங்கிற எண்ணமே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் பெரியவங்க மாதிரி உள்ளவே இருந்துகிட்ருக்க, கொஞ்சமாவது வெளியே வந்து பாரு அப்படின்றாங்க. அது ஒன்றும் தேவையில்ல, அது எனக்கே தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி இந்தா உன் கேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட மேலேயே தூக்கி எறிகிறாரு. அது ஜேகேவோட தலையிலே விட்டுருது. எவ்வளோ தைரியம் தாடி ஏன் மேலேயே போடு அப்படின்றாங்க. நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் கம்மி தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. ஜேகேக்கு நம்ம ஜிமினாவை எப்படியாவது ஒம்பளத்தே ஆக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ திடீர்னு ஜிமினா வீட்டுக்குள்ளே நம்ம ஜேகே வராங்க. ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நானா உனக்கு ஜிமினா கிட்ட கொடுத்து விட சொன்னேன், கொடுத்தானா அப்படிங்க. கொடுத்தான் ஆண்டி. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, லைஃப்லாம் எப்படி போகுது, டேய் இன்னைக்கு காலையில் தானடா பார்த்தேன், என்ன திடீர்னு வந்து கேட்குறேன் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். என்ன பார்க்கணும் போல இருக்கா இல்லை ஜிமினாவை பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நீங்களே பாருங்கள், ஜிமினாவுக்கும் எனக்கும் 2 வயசு தான் டிஃப்ரெண்ட். நானும் யாரு கூடயும் அவ்வளோவா வெளியே பேச மாட்டேன், ஜிமினா கூட மட்டும் தான் பேசுவேன். அவன் இப்போல்லாம் என் கூட பேசவே மாட்டேங்கிறான் ஆண்டி, எனக்கு ரொம்பவே கோபமாக வருது. நானே வெளியே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் பெரியவங்க மாதிரி உள்ளே உட்காந்துக்கிறான். அப்படி அவன் என்ன தான் ஆண்டி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கே தெரில, நானே உங்கள் வீட்டுக்கு போய் பேசிட்டு தான் வர சொல்லுவேன், அவன் தான் வர மாட்டேங்கிறான், கேட்டால் நீ பாமை வச்சு பயமுறுத்தி விட்றேன்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. ஆண்டி இல்லை ஆண்டி, பேம் வந்து அவனை விளாட கூப்பிடும், இவன் தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் சொல்கிறாங்க. ஓ, அது விளாட தான் கூப்பிடுதா, ஆனால் ஜிமினா பயந்துட்டுருக்கான். சரி ஆண்டி, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், சரி நான் போய் ஜிமினா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜிமினாவோட ரூம்குள்ளே போகிறாரு. ஜிமினா படுத்துகிட்டே புக் படிச்சுட்ருக்காரு. அப்படி என்ன புக்கு படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி, என்னடா புக்கு இது, ஐயோ படிப்பா, எனக்கு இதை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக வருதுன்னு சொல்லிட்டு புக்கை ஓரமாக வச்சுட்டு ஜிமின் மேலே போய் படுத்துக்கிறாரு. டேய் என்னடா பண்ணுற, எழுந்துருடா அப்படின்றாங்க.
ஆ எனக்கு சும்மா படுக்கணும் போல இருந்துச்சு அதான். உங்கள் வீட்டில் தான் அவ்வளோ பெரிய பெட் இருக்குல்ல அதில் போய் படுடா. அட்லீஸ்ட் என் வீட்டுக்கு தான் வர. சரி, அங்கே தான் இடம் இருக்குல்ல அங்கே போய் படு. ஏன் மேலே வந்து படுக்கிற? அதுவா, எனக்கு கால்லாம் வலிக்குது. நீ வேற மசாஜ் மிஷின் மாதிரி இருக்கியா? உன் மேலே படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான் அப்படின்றாரு. அம்மா இவனை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கத்துறாரு. அதுக்குள்ளே நம்ம ஜிமினோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு. என்ன உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா என்ன? சின்ன பிள்ளை மாதிரி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க. ஏய், எதுக்கடா என்ன வார்த்தைக்கு வார்த்தை சின்ன பிள்ளைன்ற? நீ அப்படி தான் பண்ணிகிட்ருக்க. நான் தான் சொல்கிறேன்ல விளாடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டேய், நான் பெரிய பையன்டா, நீ தான் சின்ன பையன், என்னை எதுக்கு நீ விளாட கூப்பிட்டுருக்க? சம்மர் லீவ் விட்டாங்க, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குதா, அதான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு காலேஜ் இருக்குடா, நான் போகணும், ஏன் என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்க? நீ தான் 12th முடிச்சிட்டா, அதனால் உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. நான் தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன்டா, எனக்கு இன்னும் லீவே விடலடா, எனக்கு எக்ஸாம் வேறு இருக்குடா, என்னை விடுடா அப்படின்றாங்க. நோ வே, என் கூட ஒரு 5 minutes அது வந்து விளையாடு. என்ன விளையாட கூப்பிடுவேன், பேமை வச்சு என்னை துரத்த வைப்ப, இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டா? நீ வந்து என்னை துரத்தணும், நான் தான் ஓடணும், ஆனால் நீ பேமை வச்சுல என்னை பிடிக்க வைப்ப. ஆமாம், நீ தான் பார்க்க பேமோட ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கில்ல, அதான். ஜேகே, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, என்னை கலாய்ச்சிட்டே இருக்க, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றாரு. என்னவே தள்ளி விட்றியா, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜேகே வேணும்னே ஜிமினா முடியை பிடிச்சி களைச்சி விட்டுட்ருக்காரு. நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு தலை சீவிட்டு படிச்சிட்ருக்கேன், நீ என்னென்ன என் முடியவே களைச்சி விட்றியா? நான் உன் முடியை களைச்சி விட்றேன்னு சொல்லிட்டு ஏறுறாரு. அட, உனக்கு என்னை பார்த்தா ஏணிப்படி மாதிரி இருக்கா, என் மேலே ஏறிட்டுருக்க? மை டியர் கசின், எனக்கு ரொம்பவே தூக்கம் வருது, நீ அங்கிட்டு போய் படிச்சினா நான் போய் தூங்குவேன் அப்படின்றாங்க. அதான் உன் வீடு இருக்குல்ல, அங்கே போய் தூங்குடா. இல்லையே, எனக்கு உன்னை பார்த்துட்டே தூங்கணும் போல இருக்குது, அதான் அப்படின்றாரு. ஐயோ, நீயும் தொல்லை பண்ணுற, உன் டாகும் என்னை தொல்லை பண்ணுது, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? என் கூட வந்து விளாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டேய், நீ இன்னும் சின்ன பையனா? ஆமாம், நான் ரொம்பவே சின்ன பையன்தான், அதனால தான் உன்னை விளாட கூப்பிட்டுட்ருக்கேன். அங்கே நிறைய பசங்களாம் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. எப்படி சேர்த்துப்பாங்க? நீ தான் உன் பேமை வச்சு குழச்சிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கியே, அப்புறம் எப்படி உன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்றாங்க. என் பேம் ஒன்று யாரையும் குலைக்கலாம் இல்லை, விளையாட தான் கூப்பிடு தெரியுமா? எது மற்றவங்களுக்கு அடித்து அந்த மாதிரி கூப்பிடுவான்? அட போப்பா, இப்போ என்ன உனக்கு? நீ எங்கூட விளையாட உனக்கு பிடிக்கலையா? சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தொல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. தென் இப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஜேகே நல்லா தூங்கிடுறாங்க. நம்ம ஜெமினா அப்படியே தூக்க கலக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகேவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பேம் பார்த்துட்டு வாலாட்டிகிட்ருக்கு. அவருக்கு நைட்டில் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகேவோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அதுவும் ஒரு பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகேவோட ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. நம்ம பேம் நம்ம ஜிமினாவை எதுவுமே பண்ணாது. அதுக்கு ஜிமினா கூட விளாட்ணுன்னு தான் ஆசை. பட் ஜேகே சொல்கிறனால அவர் போய் கடிக்கிறதுக்காக விளாடிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஜிமினா என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவர் பாட்டுக்கு ஜேகே பக்கத்தில் படுத்திருக்காரு. ஜேகேக்கும் ஒன்றும் தெரில, அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. திடீர்னு ஜிமினா ஜேகே மேலே கையையும் காலையும் போடுறாரு. நம்ம ஜேகேக்கும் எதுவுமே தெரில, அவர் பாட்டுக்கு நல்லா தூங்குறாரு. தூங்கிட்டு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காரு. நம்ம ஜேகேவும் அப்படியே கையை போட்டு நல்லா தூங்குறாரு. தென் இப்படியே ஒரு 5 o'clock ஆகுது. அப்போ டக்குன்னு நம்ம ஜிமினா எழுந்திரிடுறாங்க. ஐயையோ, நான் மறுபடியும் இங்கே வந்து படுத்துட்டேனா? எனக்கு இன்னும் இதே வேலையாக போச்சு. நான் எப்பொழுதும் இங்கே வரக்கூடாதுன்னு நினப்பேன், நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் ஒழுங்காக மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். போய் இவன் பக்கத்துலேயே வந்து படுப்பேன். அதுவும் ஆன்ட்டி ஏன் எப்போ பார்த்தாலும் டோரை க்ளோஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எழுந்து போகிறாரு. அப்போது நம்ம ஜேகேவோட ஆண்டி, என்ன ஜிமின் மறுபடியும் இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி, அது எனக்கே தெரில என்னான்னு. அது எனக்கு தெரியும், உனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி, என்ன தான் நடந்துச்சு சின்ன வயசில் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ அழுவியா, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது, நான் ஜேகே கூட போகிறேன்னு சொல்லிட்டு அதனாலவே உங்கள் அம்மா டெய்லி ஜேகே பக்கத்தில் தூக்கிட்டு வந்து இப்படி படுக்க வச்சுருவாங்க. இதுவே பழகிடுச்சு. கொஞ்சம் ஒரு வருஷமாக நீ தனியாகவே படுக்க ஆரம்பித்த, அப்புறம் திடீர்னு ஒரு தடவை பயந்துட்ட. அப்போலேருந்து நாங்களே கூப்பிடாம உங்கள் அம்மாவும் எதுவும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஜேகே ரூமில் படுப்ப. இதை நாங்கள் நிறையா டைம் நோட் பண்ணிட்டோம், அதனாலவே எங்களுக்கு பழகிடுச்சு, அதனால தான் நாங்கள் அவனை எதுவுமே சொல்லாமல் இருக்கோம் அப்படின்றாங்க. ஆண்டி, இது ஜேகேக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது, அவனே நார்மலாக தான் இருப்பான், இது வரைக்கிட்ட கேட்டதும் இல்லை அப்படின்றாங்க. ஆண்டி, அப்போ ஓகே, நாங்கள் நினச்சோம் நீ டோரை க்ளோஸ் பண்ணால் எப்படியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ டோரை க்ளோஸ் பண்ணால் ரொம்பவே பயப்பட ஆரம்பித்த. நைட்டை நீ பாட்டுக்கு கத்துவ, அதனாலவே உன் டோரையே நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஏன் நம்ம வீட்டோட
என்ட்ரன்ஸையும் நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம். நீயா வந்துட்ட, நீயா போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆயிடுது. ஆனால் ஆன்ட்டி இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் இதை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இதை நீயா ஒரு நாள் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆன்ட்டி இனிமேலும் நான் இப்படி பண்ணா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா? இதில் என்ன இருக்கு, நீங்கள் 2 பேருமே கசின்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ ஓகே ஆன்ட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் நம்ம ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எங்கே என் பக்கத்தில் இருந்த பில்லோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவுறாரு. இது எங்கே கீழே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. தென் மார்னிங் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிமினா அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஜேகே வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. டே ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடா உனக்கு இப்போ ப்ராப்ளம், நான் கிளம்பிட்டுருக்கேன், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இரேன், உனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இன்றைக்கி எக்ஸாம் தான், போகிற வழியில் என் ஃப்ரெண்டு வீட்டில் என்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. அட போடா என்னால் முடியாது, ஒழுங்கா நீயும் ஒரு பைக் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. ஆனால் நான் இப்போ தானே 12th முடிச்சிருக்கேன், அதான் யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்ண போகிறல, ஒழுங்காக வாங்கிக்கோ அப்படின்றாங்க. ஆனால் ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை விட. இல்லைடா எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, முடியாது. சரி கிளம்பு அப்படின்றாங்க. நம்ம ஜிமினா ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஜேகே ஏறி உட்காந்துக்கிறாங்க பைக்கில். ஐயோ ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, இங்கே இருக்க வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சரி உன் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி தொலை, அதான் நீ போறியல யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாடியே இருக்கு, நீ இறக்கி விட்டுரு அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்று ஜிமினா, நீ வீட்டுக்கு போகும்போதே என்னை கூப்பிட்டு போயிரு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. நீ கூப்பிட்டு போனேன்னு வச்சுக்கவேன், பேமை வச்சு ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஏன்டா என்ன இப்படி பழி வாங்குற, நான் ஒன்று பழி வாங்கலையே, சும்மா தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் இறக்கி விட்டு, நீ டைமிங் சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தென் நம்ம ஜிமினா இப்போ கிளாஸ்க்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலடா, அது எங்களுக்கே தெரிலவா, நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுறாங்க. எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில், என்னடா நம்ம எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே கேட்குறாங்க. இல்லைடா நான் எங்கள் ஜிமினா வந்து என்ன ஆஃப்டர்நூன் கூப்பிட்டு போயிடுவான், அவனுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் சும்மா இங்கே வந்தேன்டா அப்படின்றாங்க. நீ இன்னும் ஜிமினாவை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாண்டா நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு பிடிச்சிருக்குன்னா போய் ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியதானே, அது உனக்கு எப்படிடா பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்றாங்க. எதுக்கு லவ்வை சொல்ல பயப்படுற, அது உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் அப்போ தெரியும் அப்படின்றாங்க. சரி இப்போ ஜிமினா எப்படியும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா, உன்னை கூப்பிட வருவான், அப்போ நீ வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லு, அப்போ ஒரு நல்ல பிளேஸாக நல்ல இடமா தோணுச்சுன்னா அப்போ லவ்வை சொல்லிடு அப்படின்றாங்க. ஆனால் நான் இப்போ தானடா ஸ்கூலே முடிச்சிருக்கேன். அதான் ஸ்கூல் முடிச்சிட்டு இல்லைடா சொல்லு, இதுக்கு மேலே என்ன வேணும், உன்னோட கசின், உங்கள் வீட்லேயும் உங்கள் 2 பேர்த்தையும் பிடிக்கும், அப்புறம் என்ன. அது இல்லைடா நாங்கள் 2 பேரும் பாய்ஸ் ஆச்சே, எப்படி ஒத்துப்பாங்க, அப்போது நீ இதெல்லாம் எதிர்பார்க்காம தான் லவ் பண்ணி அப்படின்றாங்க. அது எனக்கு தெரிலடா, எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் அப்படின்றாங்க. இல்லை உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. சரிடா நான் இன்றைக்கி சொல்லியாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. தென் நம்ம ஜேகே இப்போ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜிமினா வந்து நிற்கிறாங்க. ஜேகே ஜேகேன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டு ஓடி வராங்க. ஒரு நிமிஷம் பிரதர் அவன் சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு ஓடி வந்து ஜேகே அந்த ஜிமினா போயிட்டான்டா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, அவன் எனக்கு வெயிட் பண்ணவே இல்லையா, ஆமாம் நீ சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு போயிட்டான், சரி கவலைப்படாத நான் போய் உன்னை விடுறேன் அப்படின்றாங்க. தென் கரெக்டாக நம்ம ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ ஜிமினா அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு செம்ம சந்தோஷமாயிருது. எங்கடா போயிட்டான்னு சொன்னால் வெளியே தான் வெயிட் பண்ணேன், ஆனால் நான் பார்க்கும்போது அவன் போயிட்டான்டா, ஒரு வேளை அவனுக்கும் அவன் மேலே க்ரஷ் இருக்குமோ தெரிலையே, நான் சொல்லி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரிடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. தென் இப்போ நம்ம ஜிமினா கூட ஜேகே உட்காடுறாங்க. ஜிமினா அப்படி வேறு பண்ணிட்டாரா, அதனால் ஜேகேக்கு நர்வஸாக இருக்குது. என்ன எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பா, இன்னைக்கு பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. அதுவா, அது வந்து ஒன்றும் இல்லையே. என்னாச்சு ஜேகே, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம், இல்லை எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. ஆமாம் போகணும். எங்கே போகணும், அதுவா என்னை எங்கேயாவது சும்மா கூப்பிட்டு போயேன், எனக்கு வீட்டிலே இருக்க போர் அடிக்குது, நம்ம வேணா மவுண்டன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம நாளைக்கு போகலாமா மவுண்டனுக்கு அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. ஆமாம்ல நீயே இப்போ தான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்க, நாளையிலேருந்து உனக்கு லீவு தானே, ஸோ அப்போ நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு.
என்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? அதுவா சும்மா தான் உனக்கு நீ சொன்னல்ல உனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி. எப்படியும் பேம் வரமாட்டான். அப்போ ஓகே தான், அதனால தான் நான் வரேன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஜேகேக்கு இப்போ சந்தோஷமாயிருது. தென் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. பேம் வந்துட்டு ஜிமினா மேலே ஓடி போய் தாவுது. ஹே பேம், என்ன திடீர்னு என்கிட்ட இப்படி இருக்க? அப்போ ஜேகே பேமை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டே ஜிமினா அப்படின்னு சொல்லி கையை காட்டாரு. ஜிமினா குலைக்க ஆரம்பிக்குது பேம். ஏய் நீ என்ன அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தான் இருக்குது? ஜேகே நீ இப்படி பண்ணினா சத்தியமாக நான் உன்னை நாளைக்கு கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. இல்லை இல்லை வேணாம் வேணாம், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. சரி அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணனா உன்கிட்ட நான் பேசவும் மாட்டேன், இனிமேல் உன் கூட எங்கேயும் வரவும் மாட்டேன் அப்படின்றாரு. சரிப்பா நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். பேம் அந்த அங்கிளுக்கு ஷேக்கன் கொடு அப்படின்றாரு. என்னது நான் உனக்கு அங்கிளா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படியே வச்சுக்கவேன். இல்லை உனக்கு இல்லை பேமுக்கு அப்படின்றாரு. நீ எனக்கும் தான் அங்கிள் ஞாபகம் இருக்காளே அப்படின்றாங்க. என்னடா என்னை இப்படி அங்கிள்ன்ற? எப்படி சொல்கிறது, சும்மா தான். சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம், போய் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோமா அப்படின்றாங்க. ஓகே. தென் 2 பேருமே இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நாளைக்கு நானும் ஜிமினாவும் மவுண்டைன் கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. பார்த்து 2 பேரும் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2 பேருமே அவங்கவுங்க வீட்டு அந்த என்ட்ரன்ஸில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன ஜேகே அம்மா என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஏன்னா நான் உன் கூட வரேன்ல அதனால தான் அப்படின்றாங்க. ஓகே நாளைக்கு அப்புறம் 2 பேருமே போவோம், உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இப்போ நம்ம ஜிமினாவும் ஜேகேவும் 7 o'clockலாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ பேம் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. இந்த சைடு நம்ம ஜிமினாவோட அந்த கிட்டியும் வந்துட்டு கத்திகிட்ருக்கு. 2 பேரும் இங்கே இருங்க, உங்களெல்லாம் எங்களால் கூப்பிட்டு போக முடியாது, இன்னொரு டைம் வந்து கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியை போய் ஜிமினா உள்ளே விட்டு வந்துடுறாரு. இப்போ பேம் கிட்ட லைட்டாக தலையை தடவி கொடுக்குறாரு. பேம் இங்கே இரு, நானும் ஜேகேவும் போயிட்டு வந்துடுறோம் ஓகேவா அப்படின்றாங்க. அது அப்படியே வாலாட்டிட்டு நிற்கிது. தென் இவங்க 2 பேருமே பைக்கில் வராங்க. அப்போ ஜேகே ஜிமினா கிட்ட நான் ட்ரைவ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது. அதெல்லாம் யார் சொன்னால்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய டைம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், நான் ஓட்டுறேனே. ஆனால் உன்கிட்ட லைசன்ஸ் இல்லையே, அதை நான் வாங்கிடுவேன், ஆனால் நான் நல்லா தான் ஓட்டுவேன் அப்படின்றாங்க. சரி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே முன்னாடி உட்காந்து ஓட்டிகிட்ருக்காரு. ஜிமினா அப்போது நம்ம ஜேகேவை டச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. டக்குன்னு டச் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு அவர் அறியாமலே ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஜேகேக்கு ஜிமினா டச் பண்ணவும் அதுக்கு மேலே ஷையாக இருக்குது. அப்போ கண்ணாடியை பார்த்துட்டு ஜிமினாவோட பார்த்துக்கிட்டே வராங்க. நம்ம வேணால் மியூசிக் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஆனால் இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேனே. ஆமாம்ல, அது என்னவோ உண்மை தான். சரி அங்கே பாரு மவுண்டன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2 பேருமே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு மலையில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. மாதிரியே நம்ம ஜேகேக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுது. என்னடா அவனுக்கு அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? நீ மார்னிங் சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன், இவ்வளோ தூரம் வந்தல்ல. டேய் இப்போ தான்டா நம்ம பைக்கே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு பசிக்குது, வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேலே போயிட்டா நமக்கு சாப்பிட தேவைப்படுவேன், மேலே தான் கடை இருக்கலாம், அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு போகிறாங்க. தென் பாதியிலே நம்ம ஜிமினாக்கு டயர்டாகிடுது. இதுக்கு தான் விளாடணும் அங்கிட்டலாம் வரணும்னு சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அப்புறம் எப்படி ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எனக்கு பயங்கரமாக டயர்டாக இருக்கே அப்படின்றாரு. நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இல்லை வேணாம், நீயே ரொம்ப தூரம் நடக்கணும், அப்புறம் என்ன வேறு தூக்கிட்டு நடப்பியா? ஏன் நான் உன்னை தூக்கிட்டு நடக்க மாட்டேன்ற நினைக்கிறியா? வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை தூக்கிட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினாவை தூக்குறாங்க. விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. பாதியிலே நம்ம ஜேகேக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன் என்னை தூக்காதன்னு சொல்லிட்டு. தென் 2 பேருமே அப்படியே நின்றுடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிமினாவை பார்த்து நான் இதே மாதிரியே என் லைஃப் ஃபுல்லாக நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினாவுக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப், அப்புறம் என்னோடய காலேஜ் லைஃப், இனிமேல் போகிற லைஃப், என் ஃப்யூச்சர், இது எல்லாமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சும்மா கசினாக மட்டும் இல்லை, எல்லாமாவும், அப்புறம் பெட்மெட்டாக கூட அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா முடிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீ டெய்லி என் கூட வந்து படுப்ப, அது எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். நீ ஒரு வருஷமாக என் கூட இல்லை தெரியுமா, அப்போ நான் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆனால் நீ ஒன்று அறியாமலேயே என் வீட்டுக்கு என் கூட, அது என் கூட வந்து படுப்ப, திடீர்னு என் மேலே கை போடுவ.
இப்படிலாம் இருந்துட்டு திடீர்னு அந்த 1 இயர் என் மேலே என் கூட யாருமே இல்லாதங்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நீ திடீர்னு என் கூட வந்து படுப்ப. அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கே தெரியாமல் நான் உனக்கு கேஸ்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? தப்பாக எடுத்துக்காத, வேற எங்கேயும் இல்லை, உன் ஃபோர்ஹெட்லேயும் அப்புறம் உன் கன்னத்துலேயும் தான் அப்படின்றாரு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனா பார்த்துட்ருக்காரு. ஆலாம் இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இப்போ தாண்டா நீ ஸ்கூல் முடிச்சிருக்க, இன்னும் நீ படிக்கணும், ஒர்க் போகணும், உனக்கான நிறைய விஷயம் இருக்குது. ஏன் நிறைய பேர் இப்போல்லாம் ஸ்கூல் டைமில் தான் லவ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம பண்ணால் என்ன? இல்லை நான் பாய்ங்கிறனால உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இல்லை, எனக்கும் உன்னை பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் அதெல்லாம் தெரியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து இங்கே பாரேன், என் ஹார்ட் பீட்டு எப்பொழுதுமே உன் பேரை தான் சொல்லிகிட்ருக்கு, ஜீவனா ஜீவனான்னு சொல்லிட்டு. நீ ஒரு நிமிஷம் கூட வெளியே வரலனா எனக்கு பதறி போயிடும் தெரியுமா? அதனால தான் நான் உன்கிட்டயே வர வச்சேன். எப்பொழுதும் ஒன்றை வம்பிழுக்கிற மாதிரி பேசுவேன். நீ என் வீட்டுக்கு வந்துட்டாலே நான் அவ்வளோ சந்தோஷமாயிடுவேன். உனக்கு தண்ணி கொடுக்காம இருக்கிறது கூட எங்கே லவ் சொல்லிட்டா பிடிக்காம போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் ஹர்ட் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ அதை நினச்சா நான் கொஞ்சம் நார்மலாக இருப்பேன்ல, அதனால தான். ஆனால் எனக்கு உண்மையாலுமே உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. ஜேகே முன்னாடி அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. ஜிமினாக்கு அப்படியே மைண்டு ஃபுல்லாக குழப்பமாகவே இருக்குது. என்ன சொல்கிறான் இவனுக்கு அப்போ பிடிச்சி தான் ரூமவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானா? அப்போது எனக்கும் அவனை பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெதுவாகவே நடந்து வந்துட்டுருக்காரு. ஜேகே அப்போ ஜிமினாவை பார்த்து, நீ நார்மலாகவே இரு, உனக்கு நான் இப்படி சொல்லிட்டேனேங்கிறதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இவன்கிட்ட எப்படி நார்மலாக இருக்கிறது? இவன் வேறு கன்ஃபர்ஸ் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான். ஜேகே இல்லை வா நார்மலாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே ஏறி போயிடுறாங்க. தென் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஜெமினா சாப்பிடும்போது அதில் ஏதோ ஒரு அலர்ஜியாக இருக்கும் போல். அந்த ஃபுட்டை ஜேகே பார்த்துட்டு, ஹேய் நீ இதை சாப்பிடாதா, உனக்கு இந்த ஃபுட்டு அலர்ஜி, உனக்கு தெரியாதா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இப்போது இதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே உன் கூட மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் நான் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஜிமினாவுக்கு புரியுது, இவன் என் மேலே ரொம்பவே லவ் வச்சுருக்கான், என்னை பற்றி இவ்வளோ கேர் பண்ணிக்கிறான், எனக்கு ஒன்றுனா பதறி வர போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. ஆனால் லவ்வை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ ஜேகே ஜிமினாவை பார்த்து, உனக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை விட மாட்டேன் எதுக்காகவும் அப்படின்றாரு. ஜிமினா அப்போ ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே இல்லை நீ எதுவும் சொல்ல வேணாம், நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்றாங்க. தென் ஜிமினா எதுவுமே சொல்லாமல் விட்டுறாரு. தென் இப்படியே 2 பேரும் ஒன்றா அந்த சன்செட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வராங்க. அந்த இடம்லாம் பயங்கர இருட்டாக வேறு இருக்குது. அப்போ ஜிமினா பயப்படுறாரு லைட்டாக. நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பயப்படலையே. இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது, நீ எனக்கு கையை பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. தென் 2 பேருமே கையை பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம கீழே இறங்குனதுக்கப்புறம் ஜிமினா தான் பைக்கை ஓட்டுறாரு. அப்போ ஃபுல்லாக நம்ம ஜிமினாக்கு அந்த பைக்கோட அந்த இதை தொடுறப்ப ஜேகே கையை பிடிச்சது மட்டும்தான் ஞாபகம் வருது. அது 2 பேருமே இப்போ வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஜிமினா ஜேகேவை பார்க்குறாங்க, ஜேகே ஜிமினா பார்க்குறாங்க. போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாங்க. தென் 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் செம்மையாக மழை வருது. இப்படியே நைட் ஆகிடுது. அப்போ நம்ம ஜிமினா டக்குன்னு எழுந்துடுறாரு. நான் இன்னும் இங்கேயா இருக்கேன், நான் என்ன அதிசயமாக இன்றைக்கி போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஜேகேயோட ஞாபகம் வருது. எனக்கு ஏன் ஜேகே ஞாபகம் ரொம்ப வருது? அவர் வேலை நான் கூட படுக்காதனாலையோ இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து அந்த மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே போகிறாரு. நான் அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஜேகே மேலே ஜிமினா நனைஞ்சனால அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சொட்டுது. இதை பார்த்துட்டு ஜேகே டக்குன்னு எழுந்துடுறாங்க. இவன் மறுபடியும் தூக்கு கலக்கத்தில் தான் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு தள்ளி படிக்கிறாங்க. ஜிமினா டக்குன்னு ஜேகேவை பார்த்து அவர் பக்கத்தில் போய்,
என்ன பண்ணுற, நீ தூக்க கலக்கத்தில் இருக்கியா இல்லை நார்மலாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நார்மலாக தான் இருக்கேன். இன்றைக்கி நீங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டல, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். ஜேகே, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம ஜேகேவை கிஸ் பண்ணி ஒரு பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. தென் அப்படியே நம்ம ஜேகேவோட தலையில் இருக்க முடியலாம் அப்படியே கோதி விடுறாரு. 2 பேரும் அப்படியே மலையை பார்த்துக்கிட்டே இப்போ ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஆர்மீஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். மலைச்சாரல் விழும் வேளை மண் வாசம் மனம் வீச ஓ மூச்சத்தோடு நான் மறந்தேன். ஓ கோடையில் அடிக்கிற மலையா நீ என்ன நினச்சாயே, ஈரத்தில் அணைக்கிற சொகத்தை பார்வையில் கொடுத்தாயே, பாதகத்தி என்ன ஒரு பார்வையால் கொன்ன, ஒன்றை தொடும் அனல் காத்து கடற்கையில் பூங்காத்து குழம்பி தவிக்குதடி என் மனசு. ஓ திருவிழா கடைகளை போல திணற நான் தானே, எதிரில் நீ வரும்போது மரளராய் ஏந்தானோ, கண் சிமிட்டும் தீயே என்னை கவுத்து புட்டடியே. 2 பேரும் இப்போ ஒருத்தர் ஹக் பண்ணிட்டா அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மீஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நம்ம ஜிமின் குக் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மீஸ் ஐ டோன்ட் நோ மை கசின் இஸ் மை பெட்மேட். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கையில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.